மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஹிட் ஆனதுக்கு பின்னாடி குணா கொகையை தாண்டி குணா படத்துல யூஸ் பண்ண கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு இளையராஜா லீகல் நோட்டீஸ் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. என்னோட பாட்டை அவங்க என்ன கேட்காம யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லீகல் நோட்டீஸை பார்த்து அவருக்கான காம்பன்சேஷனுமே கவர்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது மியூசிக்காக இருக்கலாம், இல்லை புக்ஸ் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா அதுவாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கான்டென்ட் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவாக இருக்கலாம். நாளைக்கு நீங்கள் எழுதின புக்கு இல்லை நீங்கள் வரைஞ்ச ஆர்டிஸ்ட் ஒர்க் இது எல்லாமே 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு யார் யூஸ் பண்ணாலுமே அந்த கண்டென்ட்டுக்கான காசு உங்கள் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு காப்பிரைட்ன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஐபிஆர்ன்ற ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ ஐபிஆர் கீழே நிறைய விஷயங்கள் வந்து வருது. ஸோ அந்த ஐபிஆர் கான்செப்ட்ல ஒன்று தான் காப்பிரைட்ன்றது. ஸோ எல்லாருக்கும் யூடியூப் காப்பிரைட்ஸ்ன்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த சேனல் வந்து காப்பிரைட் கொடுத்துட்டாங்க, அந்த சேனல் வந்து காப்பிரைட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்களுமே இந்த காப்பிரைட்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆகணும். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களோட கண்டென்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஐபிஆர் கான்செப்ட்ஸ்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அதில் காப்பிரைட்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்.